உதய் சார் வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஆளாக தான் பண்ணியிருக்காரு. அவர் சொன்ன மாதிரி பைக் ஓட்டணும், நம்ம இன்னைக்கு சிட்டியில் பார்க்குற ஒரு யங்ஸ்டர் எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி தான் அந்த கேரக்டர் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் என்னென்னா அந்த கேரக்டர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இன்னும் பெருசாக ஆகணும், இன்னும் வந்து ஆக்சுவலாக லைஃப் இன்னும் பெருசாக ஆகணும், நம்ம பெருசாக வாழணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும் எல்லாத்துக்குமே. எல்லா மிடில் கிளாஸுக்குமே அந்த ஆசை இருக்கும் மனசுக்குள்ள. நம்ம பெருசாக வாழணும், நம்ம வந்து நமக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம பொண்ணை பார்த்து பயங்கர சந்தோஷப்படணும், நம்ம கேர்ள் ஃப்ரெண்டை பார்த்து எப்படா மச்சான் கரெக்ட் பண்ண அப்படின்னு சந்தோஷப்படணும். அந்த எல்லாத்துக்கும் அந்த ஆசை இருக்கும். என்னடா அது எங்க கூட தானே அந்த இங்கிலீஷ் கூட சரியா பேசுற யாரோ உனக்கு எப்படா நீ கரெக்ட் பண்ண அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும். ஒரு ஏர் ஹோஸ்டஸ் ஒரு ஹன்சிகா மாதிரி ஒரு பொண்ணை எப்படி வேணாலும் முடியும் அப்படின்னு ஒரு இது இருக்கும்ல. ஸோ அது வந்து ஒரு ரொம்ப பெருமையான விஷயமா இருக்கும். எல்லா விஷயத்துலையும் அந்த மாதிரி ஒரு இது இருக்கும். ஸோ அந்த ஆசைகள் எல்லாமே இருக்கிற ஒரு மிடில் கிளாஸ் கேரக்டர் தான் பண்ணியிருக்காரு. இல்லை ஆக்சுவலாக ரொம்ப லைவ்லியான ஒரு கேரக்டர் அது. ஐ மீன் ரொம்ப வந்து மூடியோ வந்து ரொம்ப யோசிக்கிற கேரக்டர்லாம் கிடையாது. எதுவாக இருந்தாலும் இறங்கி பார்த்துடலாம் செஞ்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஹன்சிகா வந்து மீரான்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அவங்க கேரக்டர் வந்து நிறைய வேல்யூஸ் உள்ள ஒரு கேரக்டர். வந்து அவ்வளோ ஈஸியான அவங்கள இம்ப்ரெஸ்லாம் பண்ண முடியாது. அந்த மாதிரி யாரெல்லாம் கிடையாது. அவங்க ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர். அவங்க இவர் அவ்வளோ ஆக்சுவலாக ஃபுல் படத்தில் ட்ரை பண்ணுவார். அவங்கள ஃபுல் படத்தில் அவங்க லவ் பண்ண வைக்கிறதுக்கு ட்ரை ஃபுல்லாக ப்ரப்போஸ் பண்ணிகிட்டே இருப்பார் கண்டினியூஸாக. நான் ஸ்டாப்பாக வந்து பின்னாடி துரத்தி ஒத்துமே வானேன். அவ்வளோ ஸ்ட்ராங்கான கேரக்டர் மாதிரி நினச்சேங்க. ஆக்சுவலாக ஹன்சிகாவே வந்து எங்கிட்ட சொல்லியிருக்காங்க என்னன்னா என்னோட ரியல் லைஃப் கேரக்டர் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது உதய பார்க்கறதுக்கு நடிக்கும்போது. எனக்கே வந்து அவர் எப்போ பார்த்து திட்டிகிட்டே இருக்கேன் அவரை தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த கேரக்டர் அவ்வளோ அழகாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி ஹன்சிகா வந்து பண்ணாங்க. ஆக்சுவலாக மெயின் ஸ்கிரிப்டே பார்த்தீங்கன்னா சந்தானம் சார், உதய் சார், ஹன்சிகா இவங்க 2 பேர் லவ், இவங்க 2 பேர் ஃப்ரெண்ட்ஷிப். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் தான் லவ் ஃப்ரெண்ட்ஷிப். ஆக்சுவலாக லவ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப கம்மியாயிடும். அது உங்க டீச்சர் கூட ஞாபகம் இருக்கு, டம்ளர் போட்டு படத்தோட ஸ்கிரிப்ட். அதனாலதான் அது நாங்க டீச்சரா வந்து அந்த பிளாஸ்டிக் டம்ளர் 2 பேரும் அவ்வளவு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. ஒரு பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா போயிடும். அந்த பொண்ணு போனதுக்கு அப்புறம் மறுபடியும் இது நம்ம ரியல் லைஃப்ல நிறைய பார்ப்போம். நம்ம இது நானு இது வாழு மீரா. இது நீ. இப்போ 2 பேரும் ஒன்னாயிட்டீங்களா? இப்ப பார், இப்போ ஒன்னான நீங்க 2 பேரும் ஏன் மனசுல இருக்கீங்க. ஆனா உங்களை சேர்த்து வச்ச நான் எங்க இருக்கேன்? குப்பை தொட்டில மச்சான். That is the life. சரி, உங்க கதாபாத்திரத்தை பத்தி இயக்குனர் சொன்னாரு. நீங்க வந்து அதுக்கு என்ன எப்படி ஒர்க் பண்ணீங்க? திருப்பி நான் எதுவுமே பண்ணல அது மாதிரி சொல்லக்கூடாது. அந்த ரிஹர்சல் போனது வந்து பயங்கர ஹெல்ப்ஃபுல்லா. அது எப்படி இருந்தது சார் உங்களுக்கு அந்த ரிஹர்சல் போய்? ஃபர்ஸ்ட் வந்து நானும் யோசிச்சேன் ரிஹர்சல் எல்லாம் பார்க்கணுமா அப்படின்னு யோசிச்சேன். ஆனா டைரக்டர் வந்து கொஞ்சம் பயந்தாரு வச்சு எடுக்கிறதுக்கு. சரி அவரை கன்வின்ஸ் பண்ணல. நான் ஃபர்ஸ்ட் சரி ஓகே சார் போகலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். ஆர்யா வந்து ஃபோன் பண்ணி சொல்லிட்டே இருப்பேன் தயவுசெய்து ரிஹர்சல் போ. ஆர்யா என்ன சொன்ன அப்படின்னா நம்ம பாஸ்கரன் படத்தையே எடுத்துக்கலாம், ஒரு சீன் எடுத்துக்கலாம், நானே வரேன், நான் வந்து சந்தானம் கேரக்டர் பண்ணுறேன், நீ வந்து என் கேரக்டர் பண்ணு, ரிஹர்சல் பண்ணாமல் போகாது அப்படின்னாப்புல. ஸோ நாங்கள் வந்து ஒரு ஸ்கிரிப்டும் கொடுத்துட்டாரு. ஸோ சீன்ஸ்லாம் எடுத்துகிட்டு ஒரு சென்னை தாண்டி ஒரு ரெசார்ட்டை போய் தங்கி டெய்லி காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் அங்கே ஒரு ஹேண்டிகேம் வச்சு சந்தானம் பார்த்தா கேரக்டரில் வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரும் இவங்க மீரா கேரக்டரில் இன்னொரு அசிஸ்டன்ட் டைரக்டரும் நடித்தாங்க. அப்போ தான் நிறைய கற்றுக்கிட்டேன். நான் ப்ரொடியூசராக இருந்தால் கூட அவங்கள கற்றுக்கல. திடீர்னு ஒரு ஷாட் எடுப்பாங்க, எடுத்துட்டு திருப்பி அதே ஷாட்டை வேறு ஆங்கிள் எடுப்பாங்க. எதுக்கு சார் அதான் இது இருக்கே அப்படின்னா, இல்லை சார் நிறைய கட்டு போவோம். திடீர்னு கையெல்லாம் பார்த்து நடிக்க சொல்லுவாங்க. சார் கையெல்லாம் பார்த்து எல்லாம் நடிக்க முடியாது சார். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சார் தான் எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. ரொம்ப கஷ்டம்லாம் படலை. நான் எனக்கு என்ன வருதோ அதை எடுத்துக்கிட்டாரு, அவ்வளோதான். ரொம்ப வந்து நம்ம டைலாக்ஸ்லாம் வந்து மனப்பாடம்லாம் பண்ண சொல்ல மாட்டார். ஏன்னா டைலாக்ஸ் ஃபஸ்ட்டு கேரவன் கொடுத்துன்னு போவார். நான் முதல் 2-3 நாள் அது மனப்பாடம்லாம் பண்ணேன். ஆனால் ஸ்பாட்டுக்கு போனால் வேறு இருக்கும் டைலாக். ஏன்னா அவர் வந்து மாற்றிருப்பார் எல்லாத்தையும். ஸோ நான் அப்புறம் சொல்லிட்டு என்ன நான் மனப்பாடம்லாம் பண்ண முடியாது, அவர் எப்படி வந்து மாற்றுவார், நாங்கள் வந்து பார்த்துக்கிறேன், ஸ்பாட்டில் பார்த்துக்கலாம் அப்படின்றேன். மனப்பாடம் பண்ணி இது இப்படியே தான் சொல்லணும்லாம் சொல்ல மாட்டார். இதான் அர்த்தம், இது வந்து கன்வே ஆச்சுன்னா போதும் சார் அப்படின்றவாரு.
சின்ன சின்ன விஷயங்கள் எங்கே பாஸ் வைக்கிறது, எங்கே என்ன எக்ஸ்பிரஷன், அது மட்டும் கற்றுக் கொடுத்தாரு. ஸோ ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு ஆக்சுவலாக. உங்களுக்கு பிடிச்ச சீன் அந்த மாதிரி இல்லை நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ண சீன்? பிடிச்ச சீன் சேலஞ்சிங்காக இருந்த சீன்? சேலஞ்சிங் அதாங்க, டான்ஸ் வந்து கொஞ்சம் ரிஹர்சல் எடுத்து கஷ்டப்பட்டு பண்ணோம். ஆனால் போக அது கூட டான்ஸ் மாஸ்டர் எங்களுக்கு இதாயிட்டு செட் ஆயிட்டாரு. நாங்க திங்க் ஆகல, இவரு செட் ஆகல யாரு. போக போக டைரக்டர் எனக்கு செட் ஆயிட்டாரு, போக போக டான்ஸ் மாஸ்டர் செட் ஆயிட்டாரு, போக போக கேமரா செட் ஆயிட்டாரு. இவரோட கதாபாத்திரம் ஒரு நாள் கேட்டு இப்ப நீங்களே கொஸ்டின் கேட்டு நீங்க அவர் ஏத்த மாதிரி செட் ஆயிடுவீங்க. நீ நினைக்கிற மாதிரி நான் உங்ககிட்ட உண்மையா இல்ல மச்சான். சபாக்கு போறேன்னு எத்தனையோ தடவை போய் சொல்லி உன்னை கழட்டி விட்டுட்டு வக்கீலா படம் பார்க்க போயிருவேன். ஆனா எதையுமே மறைக்காம நீ ஒரிஜினலா இருக்க பத்தியா, சுத்த தங்கண்டா நீ. தயாரிப்பாளராக இருக்கும்போது சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்கும் இல்லையா? இப்போ நீங்கள் ஒரு ஹீரோவாக வந்து அதே மாதிரி தான் உங்களை ட்ரீட் பண்ணாங்களா, இல்லை ஒரு புது ஹீரோ மாதிரி ட்ரீட் பண்ணாங்களா, எப்படி அது அவர் தான் கேட்கணும். ரேக்லாம் பண்ணாங்களா? செட்டில் வந்து ப்ரொடியூசர் மாதிரி ஒரு நாள் கூட இருந்ததே இல்லை. ஏன்னா ரொம்ப நார்மலாக ஒரு இப்போ எனக்கிட்ட மட்டும் இல்லை, என்னோட அசிஸ்டன்ஸ்கிட்ட கூட ரொம்ப தோல் மேல் கையை போட்டு ஜாலியாக பேசி அதுவே ஒரு பெரிய ப்ளஸ் ஆயிடுச்சு எங்களுக்கு இல்லை எல்லாருக்கும். ஸோ அந்த எண்ணமே வரல யாருக்குமே, டீமில் யாருக்குமே. அவரும் அந்த மாதிரி நடந்துக்கிட்டது கிடையாது, நாங்களும் அந்த மாதிரி கிடையாது. ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தோம், ரொம்ப சொன்ன மாதிரி ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி லைவா இருந்துச்சு. ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக சிரிச்சிட்டு சீன் நடிச்சு முடிச்சோம். அப்புறம் பார்த்தா அவர் தனியாக போயிட்டாரு. ஆக்சுவலாக சீனில் எப்படி இருப்போமோ அப்படிதான் நாங்கள் வந்து இல்லாமல் ஒருத்தர் இந்த மாதிரி கலாச்சிட்டு. ஜேம்ஸ் பாண்ட் படம் எடுத்த லொக்கேஷன் எங்களுக்கு சரியா வரல, கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருக்கு. அதனால நாங்கள் வேற லொக்கேஷனில் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த சாங் தான் வந்துட்டு இருக்கு. ஆமாம், நான் தான் ஹீரோ, சார் தான் ஹீரோ. இந்த டைரக்டருக்கு வந்து டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் எடுத்த லொக்கேஷன் திருப்தி இல்லாதனால ஜேம்ஸ் பாண்ட் படம் எடுத்த லொக்கேஷன் வந்து இந்த லொக்கேஷன் ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்து இந்தியானா ஜோன்ஸ் எடுத்த லொக்கேஷன் நாங்கள் போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு இந்த படத்தை நாங்கள் நல்லா பண்ணுறது நாங்கள் ட்ரை பண்ணிக்கிறோம். சார் டான்ஸ் சூப்பராக பண்ணிட்டு இருக்காரு. எல்லாருமே வந்து ஆச்சரியப்படுறாங்க சார் டான்ஸ் பார்த்து. டான்ஸ் பக்கம் பார்த்தீங்கன்னா பாய்ஸ் இங்கே வாங்க. சார் அதே மாதிரி உங்களுடைய ஃபேமிலி இந்த படத்துல கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்களா சார்? கேரக்டர்ஸ் இல்லை, அது ஒரு கற்பனை கதாபாத்திரங்கள். அது எல்லாமே எப்போ பார்த்தாலும் திருப்பதி பிரம்ம உச்சத்துக்கு போயிருப்பாங்க ஃபேமிலி எல்லாருமே. வீட்டில் யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ ஜனவாசக்காரு நான் மட்டும்தான் இருப்பேன் வீட்டில். அவங்க எப்போ பார்த்தாலும் கோவிலா இருப்பாங்க. அந்த ஜனவாசகன்னு கல்யாணத்துக்கு ஓட்டுவாங்க. அந்த அப்பா வந்து இது மாதிரி பிரசாதம் ஸ்டால் வச்சு பார்த்தசாதி கோவிலில் மயிலாப்பூர்ல. எங்க அத்தியம் பேர் வந்து ஹியூமர்ஸ் கிளப்ல வந்து மெம்பரா இருக்காரு. இந்த மாதிரி இன்னொருத்தர் வந்து கிளப்ல வந்து செக்ரட்டரி. எல்லாருமே நான் சொல்லுவேன், எங்க போனாலும் பந்தாவா பேசுவேன். ஆக்சுவலா மை ஃபாதர் பாதசாதி கோயில பிரசாத ஸ்டால் வச்சிருக்காரு. அது பெருமையா சொல்லிட்டு இருக்கோம். பட் எந்த கேரக்டர்ஸும் நம்ம காட்டல இல்லைங்களா? ஒரு பயங்கரமான ஃபேமிலி, ஒரு இன்ட்ரோ அது. ஏன்னா இவரு பார்த்தாலே அதெல்லாம் ஒரு மிஸ்டீரியஸ். கண்டிப்பா இப்படி ஒருத்தனோட அப்பா வந்து ஏத்த மாதிரி கரெக்டா அவர் பார்த்தாலே தெரியும் அவர் பேக்ரவுண்ட் எந்த மாதிரி இருக்கலாம். இல்லாத கதாபாத்திரங்கள் கூட நீங்க கிரியேட் பண்ணிருக்கீங்க. அதான் ஹீரோ வந்து தண்ணி அடிக்கணும்னு சொல்லி வீட்டுல வரேன்னு வீட்டுல சேர்க்க மாட்டேன். இது வந்து வாசல்ல வச்சிருப்பாரு. எங்க தாத்தா வந்து தண்ணி அடிச்சு மஞ்சள் வந்து செத்து போயிட்டாரு. அப்புறம் அவருக்குலாம் என்ன மரியாதை, அவனே தண்ணி அடிச்சு செத்து போயிருக்கான். அது ஏன் வீட்டுக்குள்ள போய் தண்ணி அடிக்க கூடாது ஒரு பெருமையா சொல்லி நிறைய விஷயங்கள் ஸ்கிரிப்ட்ல இந்த மாதிரி சின்ன சின்ன. டெக்னீஷியன்ஸ் பத்தி சொல்லுங்க சார். டெக்னீஷியன்ஸ் வந்து ஹாரிஸ் ஜெயராஜ் வந்து மியூசிக் சொல்லவே வேணாம், எனக்கு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் அவர் கூட ஒர்க் பண்ணது. ஆடியன்ஸோட பல்ஸில் இருப்பார், என்ன அவங்களுக்கு தேவைங்கிறது ரொம்ப பர்ஃபெக்டாக தெரியும் அவருக்கு. இன்னொன்று வெறும்னே வந்து சும்மா வந்து சாங் சிச்சுவேஷன் சொல்லுங்கள் டியூன் போடலாம் அந்த மூடெலாம் இருக்க மாட்டார் அவர். ஃபுல் ஸ்கிரிப்ட் கேட்பார். மொத்தம் எத்தனை சாங் இருக்குது, 5 சாங் இருக்குது. சரி 5 சாங்கில் எத்தனை சாங் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வருது, எத்தனை சாங் செகண்ட் ஹாஃபில் வருது, ஒவ்வொரு சாங்குக்கும் இன்னொரு சாங்குக்கும் எவ்வளோ கேப் இருக்குது, அப்புறம் இன்டர்வலுக்கு முன்னாடி என்ன சாங் வருது, இன்டர்வல் முடிஞ்சோடனே என்ன சாங் வருது, இது மாதிரி எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டு அப்போ ஆடியன்ஸ் வந்து அந்த படம் பார்க்கும்போது அந்த நிமிஷத்தில் என்ன மைண்ட் செட்டில் இருப்பாங்க, ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரி ரிதம் போட்டு அவங்க உட்காருவாங்க. இந்த மாதிரி ஃபுல் டெப்த்தாக அனலைஸ் பண்ணிட்டு தான் அவர் கம்போசிங் உட்காருவார். அது வந்து அவர்கிட்ட மிகப்பெரிய விஷயம், நான் ரொம்ப கற்றுக்கிட்ட விஷயம் சீரியஸ்லி.
ஏன்னா அவ்வளோ ஆடியன்ஸுக்கு அவ்வளோ யோசிப்பார். ஏன்னா எந்த விதத்துலையும் ஆடியன்ஸ் வந்து டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாது, ஆடியன்ஸ் வந்து என்ஜாய் பண்ணணும் அந்த சாங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது மாதிரி இன்னொன்று அது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், அது மாதிரி லிரிக்ஸ்லாம் அவ்வளோ கான்சன்ட்ரேட் பண்ணுவார். அவரும் உட்காருவார். இப்போ நான் முத்துக்குமார் உட்கார்ந்தாருன்னா அவரும் கூட உட்காருவார், லிரிக்ஸ் எழுதி அவரும் ஃபுல்லாக ஒர்க் பண்ணுவார். அந்தளவுக்கு ஒரு நல்ல டெக்னீஷியன். எனக்கு ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா இன்றைக்கி வந்து சாங்ஸ் எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்குன்றாங்க. அது மெயினாக வேணாம் மச்சான் வேணாம் சாங் பெரிய ஹிட்ன்றாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷம்.